வருஷம் நல்லா தாங்க இருந்தா, நல்லா படிக்கிற பையன், நல்லா ஒழுக்கமான பையன். ஆனா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து என்னன்னே தெரியல. சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல, ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல, எழுத சொன்னா எழுதுறது இல்ல. இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான காரணம் குழந்தைங்களுடைய பிஹேவியர் ப்ராப்ளமும் இல்லை, டிசிப்ளின் இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க, ஒரு 2 மாதம் வீட்டில் ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க பிடிச்ச ஷெட்யூலில், ருட்டீனில், எந்த ஒரு லாங் டைம் சிட்டிங்கும் ரொம்ப லாங் டைம் ரைட்டிங்கும் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டாங்க. அங்கேருந்து டைரெக்டாக ஒரு நாள் காலையில் எழுப்பி ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய எழுதணும், நிறைய படிக்கணும், புது டீச்சர், புது கிளாஸ் ரூம், புது பேகு, நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்கள கரெக்ட் பண்ணுறதை விட அவங்க கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆமாங்க, அவங்க என்ன பேசணும், அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை கேளுங்க. அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட், ப்ரிஃபரன்சஸ் இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸை டிசைன் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களும் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. நல்லாவே உங்கள் கிளாஸ் ரூமில் லேர்னிங்கும் நடக்கும். அதே டைமில் உங்களோட கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வர்றது வெறும் டிரான்சிஷன் இல்லைன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் மட்டும்தான். ஆனால் 3 வாரம் 1 மாதம் முடிஞ்சும் இந்த குழந்தைங்க இந்த சேலஞ்சஸை கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ரெட் ஃபிளாக் தான். அதை பற்றி வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.